வெல்கம் டு டெவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மில்க் ஷேக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு. அதான் ஸ்ட்ராபெரி பழம் வந்து யூஸ்வலாக நம்மளால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். ஆனால் அது நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மர் ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்கு நம்ம சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த டப்பாவில் இருக்குது பாருங்கள். இது 150 கிராம். இது நம்ம ஒரு பாக்ஸில் இவ்வளோ தான் எல்லாருமே தருவாங்க அது மாதிரி. இப்போ நம்ம வந்து இது வாஷிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டுக்கிறேன். தண்ணி, இந்த பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக தண்ணி ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணுங்க. இது இந்த இலையெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனாக்கா அது நமக்கு நிறைய மண் டஸ்ட்லாம் இருக்கும் நிறைய. இதெல்லாம் கலந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நான் இப்போ இந்த இதெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துறேன். இந்த இலையெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி இந்த இலையெல்லாம் கையிலே கிள்ளி எடுத்துடலாம். அதை இது மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இது நல்லா இந்த தண்ணி வினிகர் தண்ணியில் உப்பு தண்ணியிலையும் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எவ்வளோ மண் அடியில் இருக்குது பாருங்கள். அது மாதிரி அழுக்கலாம். அதனால் நம்ம அடி இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது 3வது தண்ணி போட்டு அலசலாம், எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி நம்ம சின்ன தான் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ராபெரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வந்துருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மில்க் ஒரு 1/2 கப் மில்க்கு மெஷரிங் கப்பில் ஊற்றிக்கிறேன். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கு பாலுங்க, தண்ணி ஊற்றாத பால். இந்த ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி சிரப் இது வீட்டில் ரெடி பண்ணி வச்சது தான். இந்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சிரப் வந்து கொஞ்சம் நம்ம டெக்கரேஷனுக்காக போட்டுட்டு இப்போ இதை போர் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் தான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காகவும் நல்லா சில்லுன்னு இருக்கும் நமக்கு. இந்த ஐஸ் கியூப்ஸ் ஏற்கனவே சில்லுன்னு தான் இருக்குது. தேவைன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் சும்மா 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். தேவைன்னா போட்டுங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு நான் செய்துட்டேன் பாருங்கள். வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக. இந்த யூஸ்வலாக ஸ்ட்ராபெரி வந்தால் யூஸ்வலாக சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம மில்க் ஷேக் பண்ணும்போது பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேவினாக்கும் சாப்பிடு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது நல்ல டேஸ்ட்டு. இந்த மில்க் ஷேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி வீடியோவில் வந்து ஆப்பிள் மில்க் ஷேக்கு, டேட்ஸ் மில்க் ஷேக்கு, பனானா மில்க் ஷேக் செய்திருக்கேன். அது லிங்க் தர, அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெவினாஸ் கிராண்ட்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.